उपज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथनिधितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री निताय गौरंग की जय, श्रील प्रभुपाद की जय। பல மேடையில் பல பேர் பல இடத்துல இந்த சீசன்ல பேசுறாங்க. எனக்கு ஓட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பதவி கிடைச்சதுன்னா எனக்கு ஜனங்களுக்கு ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு பல இடத்துல நம்மளும் விரும்புகிறோம். இந்த மாதிரி நமக்கு வழிகாட்டியா யார் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த ஒரு நிலைமையில நம்ம இந்த இடத்துல ரத யாத்திரை கொண்டாடுறோம். பகவான் வழிகாட்டி கௌரங்க மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் பகவத்கீதாவை சொல்லி கொடுத்த மாதிரி அவங்களும் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல பரதன் ராமச்சந்திர பகவான் அவருடைய அப்பா சொன்ன மாதிரி அந்த கட்டளைய நிரூபிக்கிறதுக்கு ராஜாவுடைய பதவி இல்லாம காட்டுக்கு போயிடுறாரு. அவருடைய தம்பி பரதன் தான் ராஜாவாக போறாருன்னு சொல்லி இந்த மாதிரி தம்பியோடைய தாய் கையும் பரதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையை வருத்திட்டாங்க சொல்லி ஜனங்கள் எல்லாம் அவங்ககிட்ட மேல ரொம்ப குரோதத்தோட ரொம்ப கோபத்தோட அவங்கள ட்ரீட்மெண்ட் செய்கிறதும் அவங்க எல்லாருமே ராமச்சந்திர பகவான் தான் எங்களுடைய ராஜாவா இருக்கணும், ராமராஜ்யம் யதா ராஜா ததா பிரஜா, எந்த மாதிரி ராஜாவோ அந்த மாதிரி பிரஜாவும் அவங்களும் இதுதான் விரும்புறாங்கன்னு சொல்லி இருக்கிற அந்த நிலைமையில அது செய்ய முடியாம பரதனுக்கு என்னுடைய ராமர் இல்லைன்னா நான் என்னால் ஆழ முடியாதுன்னு சொல்லி திரும்பி ஒரு காட்டுக்கு போய் அங்கிருந்து ராமரை நீங்களே நீங்களே தான் ராஜாவாய் ஆழணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்க. அவர் அதை பண்ண முடியாது, என்னுடைய அப்பாவுடைய கட்டளையினால நீயே பண்ணிக்கோன்னு சொல்ல பரதனுக்கு பலவிதமான கெட்டான பேரு இவர்னாலதான் இது நடந்ததுன்னு சொல்லி. ஆனா இவருக்கு பரதனுக்கு விருப்பமே இல்லை, எனக்கு அந்த பதவியும் தேவையில்லை, என்னுடைய அண்ணன் தான் அது செய்யற தகுதி இருக்கு அவருக்கு, எனக்கு அது கிடையாது, நான் அவருடைய சேவகன்னு சொல்லி ஏங்கி எல்லாருக்கும் சொல்லி பல பேர் அவருக்கு அந்த கேள்வி தான் கேட்கறாங்க, நீ தான் விரும்புறியான்னு சொல்லி. பேரு கெட்டு போயிடுது. ஆனா கூட காட்டுக்கு அதுவும் நடக்கல, ராமர் திரும்பி வரல.
ஸோ ராமருடைய பாதுகா வைத்து அவர் அயோத்தியால இருக்காம, அந்த மாளிகையில் இருக்காம, அந்த சிம்ஹாசனத்துல இருக்காம, அந்த பதவியும் இல்லாம சாசனம் செய்றார். பதவி இல்லாத ஒரு ராஜா, ஆனா ராஜாவுடைய கடமை எல்லாம் சுமந்து எடுத்துக்கிறாரு. இந்த காலத்துல யாராவது அப்படி பண்ணுவாங்களா? பதவி இல்லாத ராஜா ராஜாவே கிடையாது. எனக்கு ஒரு பதவி கொடுக்கலனா நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். பதவி தான் முதல், அதுக்கப்புறம் நான் செய்யறேனா இல்லைன்னா அது அப்புறம் பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஒரு பதவி இல்லை, கொஞ்சம் கூட காசு இல்லை கையில, யாருக்கிட்ட ஏங்கி கெஞ்சி $7 40 பாக்கெட்ல விட்டு இந்த ரொம்ப பெரிய யாத்திரை செய்தாரு. அமெரிக்கா வரை போனாரு. கல்கத்தால இருந்து போய் அவரை யாருமே பார்க்கல. ஏதோ ஒரு வயசான ஆளு ஏதோ ஒரு வாக்கிங் சிக்க வைத்து ஏதோ வந்திருக்காரு நாட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு இடம் அமெரிக்கால இறங்கி, கப்பல்ல இருந்து இறங்கி, நான் லெஃப்ட் சைடு போறதா ரைட் சைடு போறதான்னு தெரியாம அந்த இடத்துல ஒரு வருஷத்துல இவங்க யாரு, எப்படி இருக்காங்க, எங்களுடைய கலாச்சாரம் என்ன தெரிஞ்சோம். அந்த இடத்துல அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்தாபனை செய்தாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறது. அதுக்கப்புறம் 12 வருடத்துல உலகம் 14 தடவை அவர் சுத்தி 108 சென்டர் ஓபன் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே ரத யாத்திரை ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இடத்துல உலகத்துல இந்த ரத யாத்திரா நடக்கிறது. இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய பிரான்சஸ் 7500 பிரான்சஸ் உலகத்துல எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ரத யாத்திராவும் பினாம சங்கீர்த்தனம், பகவானுடைய புகழ், இந்த மாதிரி பகவத்கீதாவுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து பல பேர் பக்தர் ஆகுறாங்க. ஊட்டியிலுமே ஊட்டக்கமன் ஊட்டியிலுமே இந்த இடத்துல பக்தர்கள் ஆகணும்னு சொல்லி ரொம்ப வினயமா இந்த ப்ரோக்ராமை இங்க இருக்கிற பக்தர்கள் தொடங்கி பல வருடங்களாக 8வது வருடம் நம்ம இதை செய்யறோம். இது ஊட்டி வாசிகளுக்கு ஆக. ஆனா இங்க மற்ற இடத்துல இருந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க போதுக்கு, நம்ம பக்தர்கள். ஆனா இந்த ரத யாத்திரா நடக்கும்போது லோக்கலா இருக்கிறவங்கள அவங்க பங்கெடுக்கிற மாதிரி, ரதத்தை இழுக்கிற மாதிரி, அவங்க லீனாம சங்கீர்த்தனத்தில் பங்கெடுக்கிற மாதிரியும், அவங்க பிரசாத சுவைக்கிற மாதிரியும் அந்த மாதிரி வசதி செய்து கொடுக்கறது நம்மளுடைய கடமை. பகவான் ஸ்ரீ கௌரநிதாய் ஸ்வயம் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக ஸ்வயம் பலராமரே நித்யானந்த பிரபுவாக கலியுகத்துல ரொம்ப பிரத்யேகமான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மார்க்கம், பரிணாம சங்கீர்த்தன மார்க்கம், பகவானுடைய தித்திய நாமங்கள் சொல்ற உள்ள ஒரு மார்க்கம். ஏன்னா கலேர் தோஷ நிதே ராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணக. கலியுகத்துல பலவிதமான உள்ள குறைகள் உண்டு, பலவிதமான உள்ள தோஷங்கள் உண்டு. அதனால அதை நம்ம பார்க்க போனோம்னா சொன்னேன், அதுக்கு கடல் மாதிரி அது அதுலயே முங்கிடுவோம் நம்ம. ஆனா ஒரு மகா குணம் உண்டு கலியுகத்துல. பலவிதமான குறை இருந்தாலுமே ஒரு மகா குணம், கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பரம் பிரஜேத். ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்தா இந்த கலியுகத்துல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறது உண்டு. ஆன்மீக வாழ்லையும் நம்ம பௌதீகமாக இந்த உலகத்துல வாழ்த்துலையுமே நமக்கு முன்னேறலாம். நமக்கு சமூகத்துல ஒரு சாந்தியோட எல்லாருமே நடந்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு நல்ல சம்பந்தம், நல்ல ரிலேஷன்ஷிப்போட ஒருத்தருக்கு ஷேரிங் பண்ணி ஒருத்தருக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்து எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா வாழ்வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா உலகத்துல எந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கிறது, இந்தியா பாரதத்துல பல இடத்துல ஒவ்வொரு எந்த நாட்டுக்கு மேல நான் எந்த பாம்பை போடலான்னு சொல்லி பெரிய மீட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மனிதர்களுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது, வாழ்வுக்கு வேல்யூ கிடையாது.
இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப கீழே நீச்சமா வந்து இந்த மாதிரி நிலைமையில ரொம்ப பெரிய அர்ஜென்சி ஹரிநாம சங்கீர்த்தனம்னு சொன்னா பல பேர் உங்களுடைய ஜாதி மதம் உங்களுடைய அது இது ஒண்ணுமே பார்க்காம பகுபீர் தினித்வா கீர்த்தயந்தே சங்கீர்த்தனம் உச்சதியே. இந்த சங்கீர்த்தனத்துல யாரு வேணா சேர்ந்துக்கலாம். நீங்க என்ன மதம்னு கேட்கவே மாட்டாங்க, நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க, எந்த நாடுன்னு கேட்க மாட்டாங்க, எந்த சிட்டிசன்ஷிப்னு கேட்க மாட்டாங்க, நீங்க ஆணா பெண்ணான்னு கேட்க மாட்டாங்க, நீங்க அதாவது ஒண்ணுமே கேட்காம எல்லா ஜீவஜாலங்களுமே இந்த ஹரிநாம சங்கீர்த்தத்தை பங்கெடுக்கலாம்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுடைய காலத்துல ஒரு நாய் கூட ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் சேர்ந்து பக்தர்களோட சேர்ந்து முக்தி அடைஞ்சு பகவானுடைய கிருபையில பகவான் கிட்ட திரும்பி போயிட்டான் அந்த நாய். இந்த லீலையும் இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு நிகழ்ச்சி. பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் வந்து இத ஆரம்பித்து வைத்தாரு. உலகத்துல பல இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நீங்கள் எல்லாருமே இந்த சேர்ந்து இந்த நிலைமையில இந்த இடத்துல பார்த்தா கொஞ்சம் தான் பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். பிரபுபாதர் இந்த ரத யாத்திரால சான் பிரான்சிஸ்கோல ஆரம்பிக்கும் போது 4 பக்தர்கள் இருந்தார் அவர் கூட. அவங்க வந்து கையிலேயே இந்த ஜெகநாதர் பலராமர் சுபத்திர தேவியோட விக்கிரகத்தை அவங்களே கையில ஆசாரி வேற பண்ற மாதிரி அவங்க பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரக்கரை எடுத்துட்டு போனாங்க சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்கால. ரதம் இந்த மாதிரி உண்டாகிறதுக்கு நமக்கு வந்து யாருமே இல்லைன்னு சொல்லி ஜெகதீஷன் ஜி வந்து அந்த ரதத்துல எல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாரு முன்னாள் கோயம்புத்தூர்ல. அதுக்கெல்லாம் ரொம்ப சகாயம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அங்க அவருக்கு இருக்கல பிரபுபாதருக்கு. அவர் வந்து பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு ட்ரக் எடுத்து இந்த சைடோடைய இதெல்லாம் வெளியே எடுத்திருந்தேன். அந்த ட்ரெய்லர்ல ஜெகநாத் பலராமன் சுபத்ரா வைக்கிறதுக்கு இடம் இல்லாம ஜெகநாதர் இப்படி திரும்பி வளரேவ இப்படி திரும்பி பேக் டு பேக் வச்சு அவங்க ரத யாத்திரா கொண்டாடினாங்க. இந்த மாதிரி நிலைமையில நமக்கு நம்ம ரொம்ப வசதியா பண்றோம். நம்ம இங்க கவர்மெண்டோடைய சகாயம், பலவிதமான லோக்கல் ஆர்கனைசர்ஸ் சகாயம் அவங்களை வச்சு நம்ம வந்து செய்யறது. அந்த இடத்துல பிரபுபாதர் வந்து சான் பிரான்சிஸ்கோ மீன் ரோடுல இந்த மாதிரி ரத யாத்திரா பண்ணி ஒரு பக்தர்களை சேர்ந்து லோக்கலாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப சந்தோஷமா ஆடுறாங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் சேர்ந்து அது ரொம்ப பெரிய நிகழ்ச்சியாக போயிட்டார். இன்னைக்குன்னா பல இடத்துல பல கவர்மெண்ட்டே சேர்ந்து அதுல ஸ்பெஷல் ஹாலிடே எல்லாம் கொடுத்து ஜனங்களெல்லாம் சேர்ந்துக்கோன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையுமே நடக்கிறது. ஸோ ஊட்டியில் இருக்கிற ரத யாத்திரா ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப உயர்ந்த ரத யாத்திரா. ஏன்னா ஹை லெவல்ல நடக்கிறது. உயர்ந்த ஆளுங்க இங்க வந்திருக்காங்க, ஊட்டி வாசிகள் உயர்ந்தவங்க. அதனால பகவானும் நீங்க தான் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்லி ஸ்வயம் பகவான் சைத்தன்ய மகாபிரபு பலராமர் 2 பேருமே வந்திருக்காங்க. அப்போ அந்த ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்து ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து பகவானுடைய ரதத்தை ஈர்த்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்வோம். ओम तत्सत श्री गौरंग महाप्रभु की, श्री नित्यानंद प्रभु की, श्री कृष्ण बलराम रथ यात्रा महोत्सव की, श्री प्रभुपाद की, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. अखिल उलग कृष्ण भक्ति